அண்மை செய்தி. ரவுடி சிசிங் ராஜா என்கவுண்டர் தொடர்பாக அந்த இடத்தில் மாஜிஸ்திரேட் ஆய்வானது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சுமன். வணக்கம் சுமன், விவரங்களை வழங்கலாம். செய்தி பெரம்பூரில் உள்ள அவரது வீட்டின் அருகே கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சென்னையை மட்டுமல்லாமல் தமிழகத்தையே உலுக்கியது. தற்போது இந்த செம்பியம் காவல் நிலைய காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து நேற்று வரை 28 பேரை போலீசார் கைது செய்தனர். அதாவது ஆந்திராவில் பதுங்கி இருந்த 29வது நபரை முக்கிய குற்றவாளியான சிசி ராஜாவை நேற்று ஆந்திராவில் போலீசார் கைது செய்தனர். அவரை சென்னைக்கு அழைத்து வந்து இந்த சிசி ராஜா ஏற்கனவே வேளச்சேரி காவல் நிலையத்தை எல்லைக்குட்பட்ட பகுதியில் பிரபல ஒரு தொழிலதிபரை துப்பாக்கி வைத்து மிரட்டிய வழக்கிலும் தலைமறைவாக இருந்து வந்தார். இந்த நிலையில் அவரை நேற்று துப்பாக்கி எந்த இடத்தில் பதுக்கி வைத்திருந்தது குறித்து வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் அவர்கள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு அக்கரை பகுதியில் உள்ள பக்கிங்ஹாம் கால்வாய் அருகே பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாரின் விசாரணையில் தெரிவித்துள்ளார். அந்த இடத்திற்கு ரவுடி சிசி ராஜாவை காவல் ஆய்வாளர் விமல்ராஜ் தலைமையிலான தனிப்படை குழுவினர் காரில் அழைத்து சென்று பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கியை எடுக்க சொல்லும்படி கூறியுள்ளனர். அப்போது பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து சிசி ராஜா காவல்துறையினரை பார்த்து சுட்டுள்ளார். அதாவது அந்த சிசி ராஜா சுடும் போது காவல்துறையினர் அருகாமையில் ஒதுங்கி அந்த குண்டானது காரின் இரு கண்ணாடிகளிலும் பட்டுள்ளது. இதை தன்னுடைய தற்காப்புக்காக வேளச்சேரி காவல் ஆய்வர் விமல் அவர்கள் சிசி ராஜாவை மார்பு மற்றும் வயிற்று பகுதியில் 2 முறை சுட்டுள்ளார். தொடர்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே என்கவுண்டர் செய்யப்பட்டு சுட்டு கொலை செய்யப்பட்டார். தற்போது அந்த இடத்தில் இன்று காலையிலிருந்து சென்னை தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது சோழிங்கநல்லூர் மேஜிஸ்ட்ரேட் கார்த்திக் அவர்கள் சம்பவ இடத்தில் வந்து என்கவுண்டர் எப்படி நடைபெற்றது, அவர் எந்த இடத்தில் இருந்து காவல்துறையினரை பார்த்து துப்பாக்கியால் சுட்டார், நீங்கள் எந்த இடத்தில் அவரை துப்பாக்கியால் சுட்டீர்கள் என்று தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட் சுமார் 30 நிமிடமாக விசாரணை மேற்கொண்டு தற்போது விசாரணை முடித்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார்.